நிறைவான விடுதலை அளிக்கக்கூடிய சட்டத்தை கூர்ந்து கவனித்து தொடர்ந்து கற்போம். எப்படியாவது இறைவார்த்தையை படிப்பதல்ல, அந்த இறைவார்த்தையை தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தைக்கு மதிப்பளித்து இறைவார்த்தையை கற்றுக்கொள்வதிலே கவனம் செலுத்த வேண்டும். அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கூர்ந்து கவனித்து தொடர்ந்து கற்போம். எப்படியோ படித்து கொண்டே இருப்பதல்ல, இறைவார்த்தையை கூர்ந்து கவனிக்க வேண்டும். இறைவார்த்தையினுடைய ஆழங்களையும் ரகசியங்களையும் உண்மைத்தன்மைகளையும் நாம் புரிந்து கொள்ள முற்பட வேண்டும். அதுதான் கூர்ந்து கவனித்து படிப்பது. சும்மா வழக்கத்தை போய் வாசித்து விட்டு செல்லலாம் என்கிற அந்த மனநிலையோடு அல்லாமல் இறைவார்த்தையை கூர்ந்து கவனித்து தொடர்ந்து கற்போர் அதை மறந்து விடுவதில்லை. தான் எதை கற்றோர் மறந்து விடுவதில்லை. அவர்கள் தங்கள் செயல்களால் நற்பேறு பெற்றவர்கள்.